ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன். அனைவருக்கும் வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலங்கள்ல மதுரையை சுற்றி அரசியல் மையமிடுகிறதோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுதி சார். ஏன்னா இன்றைக்கு செய்திகளை பார்த்தோம். 8ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் மதுரை வர இருக்கிறதாக செய்திகள்ல பார்க்க முடிஞ்சது. சமீபங்கள்ல நிறைய அரசியல் தொடர்பான விஷயங்கள் மதுரையில நிகழ்ந்திருக்குது. விஜய் அவர்கள் மதுரையில போட்டியிட இருப்பதாக செய்திகள் ஒரு தகவலாக வெளியில வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்திருக்கு. இப்படி மதுரை முக்கியமான ஒரு இடமாக மாறி இருக்கிறது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அமித்ஷாவுடைய வருகை என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கு? அமித்ஷா வர்றாரு, மதுரையில கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாருங்கிறது ரொம்ப சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு செய்தி தான். அதாவது எங்க தேர்தல் நடக்குதோ அந்த மாநிலத்துல உள்துறை அமைச்சர் வருகை புரிவதும் கட்சிக்காரங்களை ஆக்டிவேட் பண்ணி செயல்பட தூண்டி விட்டு போவதும் இயல்பாக நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்றுதான். இதுல மதுரையில சென்னைக்கோ அல்லது திருச்சியிலேயோ அல்லது கோவையிலேயோ நடந்து அவர் எந்த பக்கத்துல அந்த வேலையை செய்கிறாரோ அந்த மாதிரி செய்யலாம். அல்லது எல்லா இடங்கள்லயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். கோவை கொங்கு மாவட்டமும் கொங்கு பகுதிகளும் முதன்மையான அவங்க குறிக்கோளாக அவங்களுக்கு இருக்கு. ரெண்டாவது அவங்களுடைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தென் மாவட்டங்கள்ல இருக்கு. தென் மாவட்டங்கள்னு சொன்னா ஒரு 9 நாடாளுமன்ற தொகுதிய கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். மதுரை, தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அப்படின்னு இந்த 9 தொகுதிகள் எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட 54 சட்டப்பேரவை தொகுதிகளும் வருது. அதனால அங்க ஃபுல்லா இதுல மேஜராக மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, ராமநாதபுரம் இந்த தொகுதிகள் எல்லாத்துலயும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அந்த கூட்டணி சார்பாக நின்றவர்கள் 2வது இடத்துக்கும் வந்திருக்கிறாங்க. அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிட்டு அல்லது 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அதிமுக பாஜக 2வது இடத்துலயும் வந்திருக்குது. அப்போ இன்னும் ஒரு தம் பிடிச்சு நின்னோம்னா அங்க போட்டியை நாம் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இயல்பான ஒன்று. அதனால அந்த இடத்துல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது போக 2014 38 இடங்கள் அதிமுகவுக்கு கிடைச்சது. 2019 39 இடங்கள் திமுகவுக்கு கிடைச்சது. 2024 40 இடங்களும் திமுகவுக்கு கிடைச்சது. அப்ப இது 2029 தொடரக்கூடாது, நம்ம அதுல பாதியாவது எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துல அல்லது ஒரு உறுதியான திட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது. அவங்க அதற்காக வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி செய்திகள்ல பார்க்கும்போது தெரியுது. இங்க ஏன் தென் பகுதிகளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு பிஜேபி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை அந்த பகுதியில மோடி பிரதமராவதற்கு ஆதரவு அதிகமாக இருக்கு, அதனால அங்க அதிகமாக பாஜகவுக்கு வாக்குகள் விழுந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி விழவும், சட்டப்பேரவை தேர்தலில் அப்படி விழுவதற்கு வாய்ப்பு இல்லை. இங்கே அதிமுகவுக்கு அதே வாக்குகள் மாறி விழும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படி நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கணும். அது ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் அவங்கதான் பிஜேபி பக்கம் போயிருக்கிறாங்களே தவிர பிஜேபி அதனுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல வளரல அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. மக்களவை தேர்தலின் போது அவங்க அங்க வாக்களிக்கிறாங்க, பேரவை தேர்தலின் போது இந்த பக்கம் வாக்களிப்பாங்க. அது கட்சி தொண்டர்கள் இல்ல, அந்த தேர்தலுக்கு தேர்தல் யாருக்கு வாக்களிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் ஓட்டர்ஸா இருக்காங்களே அவங்க வாக்களிக்கிறது தான் அது அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அல்லது ஒரு கம்யூனலா காஸ்ட் வைஸ் ஒரு மேஜர் காஸ்ட் அதிமுக மீது அதிருப்தியும்
அவர்கள் வந்து பிஜேபிக்கு பாஜக. வாக்களிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு காரணத்திலையும் தென்பகுதியில கவனங்கள் அதிகமாக குவிவதற்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ அமித்ஷா மாதிரி மேல இருந்து ஒருவர் வந்து ஒரு புஷ் கொடுக்கும் போது அதற்கு ஒரு கெயின் கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா இருக்கலாம். அதனால அவர் வராரு அப்படின்னு நினைச்சுப்பா அப்படின்னு புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். பட் இது எல்லாமே திமுக கூட்டணிக்கு அடுத்த நிலையில தான் இதெல்லாம் நடக்குது. திமுக கூட்டணியை வீழ்த்தும் அளவுக்கு இது போகல. 2019 தேர்தல் முடிவுகள் அதான் காட்டுது இல்ல சார்? கடந்த கால தேர்தல் முடிவுகள் அதான் காட்டுது. 2024 பிரிந்து நின்றதால தோற்று போனோம், ஒன்றுபட்டு நின்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம்னு அந்த வாக்குகளை வைத்து அவங்க கனெக்ட் பண்றாங்க. அது நடைமுறையில அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. பிரிந்து நின்றதால சில வாக்குகள் விழுந்திருக்கலாம். நீங்க அதை பைபோலராக மாத்தி காட்டினீங்கன்னா, இருமுனை போட்டியாக மாத்தி காட்டினீங்கன்னா நிலைமை வேறவாக இருக்கும். கொங்கு பகுதிகளில் வந்து பாஜக செல்வாக்கோடு இருக்கு அப்படின்னு ஒரு தோற்றம் இருந்தது. இப்போ வானதி சீனிவாசன் அங்க இருந்துல கமலை எதிர்த்து கமல் காம்படிட்டரா இருக்கும் போதெல்லாம் அவங்க எம்எல்ஏவா வந்தாங்க அப்படிங்கிறது. 4 எம்எல்ஏல 2 எம்எல்ஏ அங்கதானே இருக்காங்க. எஸ் சார். இப்போ அந்த கொங்கு பகுதியை வந்து இன்னும் நாங்க அந்த இடத்துல திமுக இன்னும் வலுவான நிலையில வரும் அப்படிங்கறதுக்காக தான் செந்தில் பாலாஜியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாக்குறோம். அப்ப இப்போ இவங்க சவுத் பக்கம் வர்றது அப்படிங்கிறது என்ன அரசியல் விளைவை அவங்களுக்கு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இதற்கு முன்பு திருப்பரங்குன்ற இஷ்யூ அவங்க தான் கையில் எடுத்தாங்க. அந்த விஷயங்களை பூதாகரமாக்க ட்ரை பண்ணாங்க. இப்போ வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி அதுவும் மதுரையில தான் அவங்க கொண்டு வராங்க. அமித்ஷா திரும்பவும் மதுரை வர இருக்கிறாரு. அப்போ இது எல்லாமே வந்து சவுத்தை வந்து கேப்சர் பண்றதுக்கு இவங்க ட்ரை பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு 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 நரேட்டிவ் பார்க்க முடியுது. நீங்க அதை அப்படி பாக்குறீங்க சார்? அது கை குடும்பம்னா அதனாலதான் நாம உங்களுடைய முந்தைய கேள்விக்கு பதில் சொல்லும் போது இது எல்லாமே திமுகவுக்கு அடுத்த நிலையில தான் நடக்குது. யாரு முதன்மையாக திமுகவை எதிர்ப்பது என்ற நிலையில தான் நடக்குது. அண்ணா திமுகவுக்கு விழுந்த வாக்குகளை தங்கள் பக்கம் முழுமையாக மாற்றுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி வேலை செய்யுது. அல்லது அது அவங்க அப்படி நான் சொன்னேன்னா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில ஒரு முரணை, ஒரு இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக திமுக ஆதரவு சக்திகள் இப்படி ஒரு பிரச்சாரத்தை நடத்துறாங்கன்னு ஒரு கண்டனம் வரலாம். அதனால ரொம்ப சேஃபாக கண்டனங்களை எல்லாம் தவிர்க்கணும்னா தவேகா பக்கம் இருக்கிற வாக்குகளை பாஜக பக்கமாக மாற்றுவதற்கு இப்படி ஒரு தீவிரமான முயற்சியை எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அது தவேகாவோ பாஜகவோ அதிமுகவோ எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தான் அவர்களுக்குள் பகிர்ந்து கொள்ளப்படும் அப்படிங்கிற நிலையில இருக்குதே தவிர புதிதாக பெரிய வாக்குகள் எதுவும் அவங்க கிட்ட வரல. 11% அப்படின்னு அவங்களுக்கு கிடைச்சதும் கூட விஜய் கட்சி தொடங்குவதாக அறிவிச்சிட்டு, ஆனா யாருக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும்னு சொல்லாமல், ரசிகர்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் சொல்லாமல் இருந்ததனுடைய மறைமுகமான விளைவுதான் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். இப்ப அவர் நேரடியாக வரும்போது அந்த வாக்குகள் வந்து பாஜகவிடமிருந்து குறைந்து அதிமுகவிடமிருந்து குறைந்து விஜய்க்கு வரலாம். வாட் எவர் இட் இஸ், அது அந்த வாக்குகள் எல்லாமே ஒரு பூலு, அந்த பூல அவங்க 4 பேருமே பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப இவங்க 2 பேர் கூட்டணியில இருந்தா அது 3 பேருமா பிரிச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே சார். இப்ப இவங்க 2 பேர் கூட்டணியில் இருக்கும் போது போன தேர்தலில் பிரிஞ்ச வாக்குகள் இவர்களுக்கு ஒன்னாதான் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷனுக்குள்ள நம்ம வர முடியுமா? இல்ல, அந்த வாக்குகள் அப்படியே இருவருன்னு சேர்ந்துட்டாங்கன்னா அப்படியே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. எதனாலன்னா அதிமுகவுக்கு அப்படின்னு விழுந்த வாக்குகள்ல பல பாஜகவை பிடிக்காத வாக்குகளும் இருக்கு. அதனால அவங்க பாஜக கூட்டணி என்றால் அதிமுகவுக்கு அவங்க போட மாட்டாங்க. இன்னொன்னு பாஜக கூட்டணி, பாஜக ஆதரவாக வாக்களிக்க கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமி மேல பெரிய பிடிப்பு இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அண்ணாமலையுடைய கட்சிக்காரங்க வந்து அண்ணாமலையுடைய கட்சிக்காரங்களும் கூட்டணிக்காக ஓட்டு போடுவாங்க. பட் வெளியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணுன்னா வாக்காளர்கள் அவங்க வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க.
சரி, ஓகே அப்படி சார். உள்ளுக்குள்ள நுட்பமாக பல சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள் வேலை செய்யும். அப்படியும் அப்படி அதனாலதான் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்றேன். ஓகே. இப்போ இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கும் லிமிட்டடா தான் இருக்குது. இன்னும் வெளிப்படையாக தேமுதிக வந்து ஜனவரியில தான் கூட்டணி அறிவிப்போம்னு சொல்லியிருக்காங்க. பாமக கூட்டணியில இருக்கு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. ஆனா உட்கட்சிக்குள்ள பாஜகவா ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. அது இன்னும் கன்சால்டேட் ஆகல. அப்போ இப்ப நயினார் நாகேந்திரன் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. என்டிஏ வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கூட்டணி ஆட்சின்னு இதை எடுத்துக்கலாமா? இல்ல நயினார் நாகேந்திரன் சொல்ல வரக்கூடிய கருத்தினுடைய மறைமுக பின்னணி என்ன? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அந்த அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்குள்ளேயே அந்த கூட்டணிக்குள்ளேயே இந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்னும் அன்சால்வ்டா இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு உள்துறை அமைச்சர் சொல்லும் போது மௌனமாக இருந்தவர் அதுக்கப்புறம் வேறு விதமாக பேச தொடங்குகிறார் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அவராக பேசல, அவர் கட்சிக்காரங்க பேசுறாங்க. நாங்க கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அவரை எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து பேசுகின்ற அரசியல் விமர்சகர்கள், வழக்கறிஞர்கள் அவங்க எல்லாம் கூட்டணி ஆட்சின்னு நாங்க சொல்லலையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு ஒவ்வாமை உருவாகுதா அப்படிங்கிறதும் தெரியல, அதுவும் தெரியல. அந்த மாதிரி ஒரு சூழல்ல மேலும் அதை எடப்பாடி பழனிசாமிக்கு அல்லது அதிமுகவுக்கு அந்த நிர்வாகிகளுக்கு அதன் தொண்டர்களுக்கு எதெல்லாம் இரிட்டேட் ஆகுமோ அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி செய்வது போலவும் தெரியுது. அதாவது என்டிஏ ஆட்சி தான், அதிமுக கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றதுக்கு பிஜேபி ரெடியாக இல்லை. அவங்க என்டிஏ கூட்டணி என்டிஏ ஆட்சி அப்படின்னு தான் சொல்றாங்க. அதிமுக இருந்து யாரும் இதை மறுக்கவும் மாட்டாங்களே சார், அதுதானே கொஸ்டினா இருக்கு. நீங்க நிகழ்ச்சிகளுக்குள்ள வந்து ஸ்பெசிபிக்காக கேள்விகள் கேட்டா அவங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு நாங்க சொல்லலன்னு சொல்றாங்க. ஆனால் வெளியில பிஜேபி சொல்லும் போது அதை கவுண்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் இருந்து வரக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து, இன்று இந்த நொடி வரை ஓபிஎஸும் தினகரனும் என்டிஏல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த என்டிஏக்குள்ள இருக்கிற வேறு கட்சிகளாக இருக்கிற அமமுகவும் ஓபிஎஸும் அதிமுகவுக்கும் அவர்களுக்கும் இடையில உண்டான உறவு என்டிஏவுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்த தெளிவான அணுகுமுறை எதுவும் வெளிப்படவில்லை. ஒருவேளை அவங்க வந்து எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களா இருக்கலாம். ஆனா அதை இன்னும் சொல்லல, கெஸ்ட்லயே விட்டுட்டு இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல பரபரப்பாக பல விஷயங்களை செய்யலாம், அப்போ மக்கள் வந்து ஆதரவளிப்பார்கள் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட கூட இருக்கலாம். பட் அந்த பரபரப்புக்காக இது காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்குள்ள எல்லாரும் பேசி பேசி அதை ஆறிய ஒரு முடிவாக மாற்றி விட்டுருவாங்க வெளியில. அப்ப இந்த குழப்பமான சூழல் எல்லாமே வந்து இன்னும் அது ஒரு நம்பிக்கையவே கொடுக்காது இல்ல சார் தொண்டர்களுக்கு. இப்ப அதிமுகவாக இருக்கட்டும், இல்ல தனியா பாஜகவாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், இவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் மத்தியில இவங்க எல்லாம் டைப் ஆயிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு எந்த விஷயத்தையுமே கொடுக்காது. இருந்தும் அவங்க வந்து என்டிஏ ஆட்சி அமைக்கும்னு சொல்றதாகட்டும், திமுகவை வீழ்த்திடுவோம்னு சொல்றதாகட்டும், இதெல்லாம் எதன் அடிப்படையில சொல்றாங்க? ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்காக மட்டும் இதை எடுத்துக்கலாமா? தேர்தலில் போட்டியிடக்கூடியவர்கள் யாராவதுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க, எங்களால வெற்றி பெற முடியாது, ஆனா எத்தனை பேர் வாக்களிக்கிறீங்கன்னு பாக்குறதுக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த அரசியல் கட்சிகள் அப்படி சொன்னா தோற்று போவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு மக்களிடம் வந்துவிட்டால் நாம் போடும் ஓட்டு வேஸ்டா போயிடக்கூடாது, வெற்றி பெற்றவர்களுக்கு தான் நம்ம ஓட்டை போடணும்னு திமுக கூட்டணிக்கே மக்கள் வாக்களித்து விடுவார்கள். அதனால நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு ஒரு தியரியை ஃப்ளோட் பண்ணணும்னா நமக்கு வாக்குகள் இவ்வளவு நம்பிக்கையோட வாக்களிப்பார்கள் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இவங்க திரும்ப திரும்ப இந்த விஷயத்த சொல்றாங்க, என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். மற்றபடி என்டிஏ ஆட்சிங்கிறதுக்கு பெரிய கிரவுண்ட்ல மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த நொடியில என்டிஏன்னு இருக்கக்கூடியவர்களால தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. ஒருவேளை தவேகாவையும் சேர்த்து நாத்தாக்காவையும் சேர்த்து
இது அவ்வளவுமே பெரிய மகா கூட்டணி, என்டிஏ கூட்டணி அப்படின்னு என்டிஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ போட்டி வந்து மிக கடுமையாக இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல டஃப் ஃபைட் இருக்கும், அதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்பவும் கூட இந்த பைபோலர் ஆயிடுச்சுன்னா இயல்பாக நாத்தாக்காவுக்கு போடக்கூடிய சிலர், தவேகாவுக்கு போடக்கூடிய சிலர், அதிமுகவுக்கு போடக்கூடிய சிலர், இவங்க எல்லாமே வந்து இருமுனை போட்டியாக மாறிடுச்சுன்னா பாஜக இருக்கும் அணிக்கு வாக்களிக்காமல் எதிர்மனைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நேரடி போட்டியாக வந்தாலும் அது அவர்களுக்கு சாதகமாக முடியும் என்பதற்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை. 19ல அந்த நேரடி போட்டியை பார்த்தோம். ஆனா மேஜரா வந்து சார் இப்போ நாம் தமிழர் கட்சி ஆகட்டும், தாவேகாவாகட்டும், எல்லாம் டிஎம்கேவை அகேன்ஸ்டா வச்சுதானே ஒரு களத்துக்கே வராங்க. அப்படி இருக்கும்போது அவங்க திமுக கூட்டணி பக்கம், இவங்க வந்து பாஜக அதிமுகவோட போறாங்க அப்படின்னா அவங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க, ஒரு கணிசமானோர் போடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது சரியா இருக்குமா? அதாவது நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள்ல பலருக்கு வந்து முதன்மையான பிரச்சனை வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். அரசியல் செய்யறதுக்காக, தமிழ்நாட்டில் அரசியல் செய்யறதுக்காக அதிகாரத்துக்கு இணங்கி போய் இங்க லோக்கல்ல சின்ன சின்ன அதிகாரங்களை மட்டும் எதிர்க்கிறத பெரிய வீராவேசமாக காட்டக்கூடிய சந்தர்ப்பவாதிகள் வேண்டுமானால் பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு திமுகவுக்கு வாக்களிக்காமல் இருப்பதே நல்லது அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ள போகலாம். திமுகவை எதிர்த்து பேசுவதே முதன்மையானது அப்படிங்கிற நிலைக்குள்ள போகலாம். ஆனா அப்படித்தான் அதே மாதிரி அதிமுக ஆதரவாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து செக்யுலர் இந்தியா அப்படிங்கிறதுல அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்காது. அப்படி நபர்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கிற நிலையிலிருந்து நான் அதை சொல்றேன். தமிழ்நாடு ஏற்கனவே அந்த மாதிரி விஷயங்களுக்கு பழகி போயிருக்குது. அதனால அப்படி வாக்குகள் விழுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் திமுகவுக்கு வாக்குகள் அதிகமாக விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு, பைபோலராக இருந்தால், இருமுனை போட்டியாக இருந்தால் அப்படின்னு நான் சொல்றேன். அதனாலதான் அவங்க 19, 19, 21 ரெண்டுலயுமே வந்து இருமுனை போட்டியில தோற்று போன காரணத்தினாலதான் 2024 வந்து தனித்தனியாக நின்று பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு போறாங்க. 2014 தனித்தனியாக நின்று பார்க்கும்போது பிஜேபிக்கு அட்வான்டேஜா 2 இடம் ஜெயிச்சது. அதே மாதிரி நடக்குமாங்கிற அட்டம்ப்ட் தான் 2024 செய்து பார்த்தார்கள். ஆனா அது வெற்றி தரவில்லை. அதனால உடனடியாக அந்த முடிவை மூட்டை கட்டி வச்சுட்டு இதுக்கு அசம்பிளி எலெக்ஷனுக்கு வந்துட்டாங்க. அசம்பிளி எலெக்ஷன்ல அந்த டிரான்ஸ்பர் அதுலயும் சரியாக நடக்கலைன்னா 2024 என்ன செய்யணுங்கிறத அப்புறம் பார்ப்பாங்க. அதுக்குள்ள தங்களுடைய நிலையை உறுதி செய்து கொள்ள வேண்டும், தங்களுடைய நிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த தவேகா உள்ள வந்ததுனால திமுகவுக்கு எதிரான வாக்குகள் 4 இடங்கள்ல பிரிந்து போகிற சமயத்துல அந்த இழப்பு நமக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த 11% இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய 2024 கிடைச்சிருக்கக்கூடிய அந்த டபுள் டிஜிட் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முயற்சியாக கூட அமித்ஷாவினுடைய வருகையை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஓகே ஓகே சார். சார் இன்னொன்னு கூட்டணி ஆட்சி தொடர்பா அந்த நாள் இந்த கேள்வி எழுது. இப்ப எதிர் முகாம்ல இருக்கக்கூடியவங்க தான் கூட்டணி ஆட்சி தொடர்பா சமீபத்துல கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு டேர்மை திரும்ப இந்த தமிழக அரசியல் களத்துல திரும்பவும் முன்வைப்பாங்களா? இப்ப அதிமுக எல்லாம் உள்ள இருக்காங்க, அவங்களாம் கூட்டணி ஆட்சியை ஏத்துக்கக்கூடிய மனநிலைக்கு போவாங்களா? பிஜேபி முன்வைக்குது, தாவேகா முன்வைக்குது அப்படிங்கிற மாதிரியான சினாரியோஸ் இருந்துச்சுன்னா? அதிமுக ஏற்கனவே கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்கல. ஆனா ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த நம்பிக்கையில பேசுறாங்கன்னா, திமுக ஃபைட்டு கடுமையாக கொடுக்கும், வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெறாம நம்ம வலிமையாக எல்லாரும் ஒரே கூட்டணிக்குள்ள வந்து கடுமையான ஃபைட் கொடுக்க போறோம்னா திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றும் நிலை வந்தா கூட திமுகவுக்கு கணிசமான இடங்கள் கிடைக்கும். ஸ்வீப் வந்து இவங்களுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது சீட்டுகளை எப்படி பிரிச்சோமோ அதன் அடிப்படையில அதிமுகவுக்கு பெரும்பான்மை கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுடைய ஆதரவு வேண்டும் என்றால் நீங்கள் எங்களை கூட்டணி ஆட்சியில் சேர்த்துக் கொள்ளுங்கள்.
அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிற முடிவுல தான், அப்படி நடந்தால் இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிற முடிவுல தான் அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணியில சேர்ந்தாலும் சரி, கூட்டணி ஆட்சியில சேர்ந்தாலும் சரி, சேராமலே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆட்கள் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாலும் சரி, ஜெயிக்கலனாலும் சரி, திமுக ஆட்சியில இல்லை என்றால் வரக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுல மேனிப்புலேட் பண்ணி வெற்றி கொடி நாட்ட போறது பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால அந்த எந்த வாய்ப்பையுமே கொடுக்காம ஒரு முடிவை மக்கள் வழங்குவார்கள். அதுதான் மக்களுடைய முதிர்ச்சியை காட்டுகிறது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே ஓகே சார், மிக்க நன்றி சார். உங்களுடைய பல கருத்துக்கும் நேரத்திற்கும். திரும்பவும் மனிதனாக நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் சார். நன்றி சார். வணக்கம் ராம். நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் மனிதா நிகழ்ச்சியில் சந்திப்போம்.